ஹாய், இன்னைக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு டேஸ்டியான ஒரு கேக் பண்ணியிருக்கேன். கலர் எதுவும் ஆட் பண்ணாமல் பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க, சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்டியான ஒரு ரெசிபி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் ஒரு 2 ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்து தோலெல்லாம் நல்லா சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணி சீவல் தட்டில் நல்லா சீவி எடுத்துக்கிறேன். சீவி எடுக்கும்போது கலர் சேஞ்ச் ஆயிரும், அது பரவாயில்ல இருக்கட்டும். இப்போ ஒரு கப் அளவுக்கு நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோன்னா அரை கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது ஒரு கப் அளவுக்கு மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 மினிட் மூடி வச்சுருங்க. இப்போது 10 மினிட் தாண்டி ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு அரை கப் அளவுக்கு சுகரும் வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே கலந்து விட்டு மூடி வச்சுருங்க. இப்போது நம்ம கேக் டின்னில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே கொஞ்சமாக ட்ரை நட்ஸ் போட்டு இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற கேக்கு மிக்ஸிங்கை எல்லாம் போட்டு அதுக்கு மேலே திருப்பியும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே திருப்பியும் கொஞ்சமாக ட்ரை நட்ஸ் எல்லாம் போட்டுருங்க. போட்டுட்டு இப்போது தண்ணி எதுவும் உள்ளாடி இறங்காமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு ஸ்டீல் பேப்பர் வச்சு அப்படியே கவர் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இப்போது ஆவியில் ஒரு 30 மினிட் வேக வச்சு எடுத்தாச்சுன்னா டேஸ்டியான ஒரு ஸ்டீம் பண்ணி எடுத்த ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ கேக் ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.